குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 91 ருபீஸில் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அது ரொம்பவே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அதை எடுக்கலை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 91 ருபீஸ்க்கு போட்டிருப்பேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா அது ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணேன். அப்பயும் எடுக்கலான்ற மைண்ட் செட்டே வரல. ஏன்னா அந்த செகண்ட், ஏன்னா நான் பை பண்ணணும்னு நினச்ச ப்ரைஸ் என்னமோ 91. ஸோ அது ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், 84 85ன்ற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு அந்த ஆர்டரை எடுக்கணும்னு தோணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் வெளியே வந்துட்டேன். தென் சரின்ட்டு வெயிட் பண்ணி அகெயின் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு 84 ருபீஸ் கொடுத்து வாங்கலான்ட்டு நான் உள்ளே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 91 ருபீஸ் கிட்ட போயிடுச்சு. எனக்கு வேறு ஆப்ஷனும் தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களானாலே உங்களுக்கே தெரியும். நான் ஸ்டாப் லாஸு டார்கெட்டு எல்லாமே செட் பண்ணிட்டேன். 96 ருபீஸில் டார்கெட் போட்டேன், 75ல் ஸ்டாப் லாஸ் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா அது சடனாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சடனாக 91க்கு போயிடுச்சுன்றதுனால மார்க்கெட்டோட லிமிட்டில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 92 ருபீஸ் கிட்ட எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தென் அகெயின் நான் அதோட டார்கெட் ப்ரைஸை 102ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போட்டது என்னமோ 96 தான். ஏன்னா 96 போது நான் 92க்கு பை பண்ணியிருக்கேன். ஸோ 96ன்றது டப்புன்னு அடிச்சிரும். ஸோ அதனால் 102ன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ரேஞ்சில் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே ட்ரேடு கரெக்டாக 9:30க்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பேன். ஏன்னா 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் அதை வாட்ச் பண்ணிவிட்டு தான் எந்த ட்ரேடு எப்போ எடுக்கிறதா இருந்தாலும் அந்த டைமில் தான் எடுக்கணுமே. யாருமே அவசரப்பட்டு 9:15க்கு யாருமே அவசரத்தில் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. அது மேக்ஸிமம் 90% லாஸில் மட்டும்தான் போய் முடியும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் தான் இன்றைக்கி மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுது, இல்லை எந்த சைடு போகும், இல்லை எந்த சைடு வரும்ன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் லாஸை தவிர்க்க முடியும். இல்லைனாக்கா கண்டிப்பாக லாஸில் போய் மாட்டிப்பீங்க. இது என்னோடய பெஸ்ட் அட்வைஸ். எல்லாருமே தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணுற எல்லாருமே காசு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி எல்லா ட்ரேட்க்குமே ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் போடாமல் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணாலே லாஸ் ஆயிடுச்சுனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஸ்டாப் லாஸ்ன்றது எதுக்குன்னா உங்களோட லாஸை எப்போவுமே ஒரு லெவல்லே கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதுக்காக தான் அந்த ஸ்டாப் லாஸ். அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் அகெயின் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது பார்த்தீங்கன்னா ஒரு 94 ருபீஸில் பை பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிட்ட லாஸ் பக்கம் போயிட்டு அப்படியே க்ரீனில் மாறி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு குயிக்காகவே முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் எடுத்தது என்னமோ கொஞ்சம் நேரம் தான், நான் பண்ணது ஒரு 1/2 hour கூட உட்காந்துருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டப்புன்னு முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் என்னோடய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து நான் அதுக்கப்புறமா அந்த சைடு கூட நான் போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மொபைலை எடுத்து வச்சுட்டு என் வேலை என்னவோ அதை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா உங்களோட லிமிட் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1000 ருபீஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். தென் 1000 ருபீஸ் வந்துச்சுனாக்கா அகெயின் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக வேணுன்ற மாதிரி அகெயின் திருப்பி ஒரு ட்ரேட்குள்ளே எந்த ஒரு ட்ரேட்குள்ளேயும் அகெயின் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது என்னோடய சஜஷன். ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு ட்ரேடில் இல்லை 2வது ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிட்ட பிறகு அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா பண்ண காசு பத்தாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அகெயின் திருப்பி இன்னொரு ட்ரேட் எடுக்க போவாங்க. அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அது லாஸில் போய் முடிஞ்சிடும். அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விடவும் ஒரு பெரிய லாஸில் போய் முடிஞ்சிடும். என்னோடய சஜஷன், நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே இது ஒன்று மட்டும்தான். நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டான வழியில் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ப்ராஃபிட் வேணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்துச்சா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. அகெயின் நீங்கள் அந்த சைடே போகாதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், 90% இது இந்த விஷயத்துலையும் லாஸ் பண்ணுறவங்க அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் போடாமல் லாஸ் பண்ணுறவங்க, இன்னொரு சைடு இது மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறவங்களும் அதிகம். 2500 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு என்னோடய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.